இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் பிளஸத்தோட 14வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஹீரோயின் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும். அப்படி கூட சொல்ல முடியாது. ஹீரோ பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பாங்க. அதோட வரைக்கும் தான் பார்த்துருந்துருப்போம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு அதான் அந்த ஆர்ஃபன் பையனை கொண்டு போய் விட்டுருப்பாங்களே அந்த கூடு அப்படின்ற ஒரு அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இப்போ ஒரு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னோட ஃபேஸில் இருக்க ரத்தம் எல்லாத்தையும் தண்ணியில் கழுவிட்டு இருப்பான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு யார் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை குறிப்பிட்டு கேட்கும்போது அவனோட பேர் சீப்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியும் அவன் லீ அப்படின்ற ஒரு கண்ட்ரிலேருந்து ஷுவான் அப்படின்ற பிளேஸ்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இங்கே வந்திருப்பான் அப்படின்னா, அவனோட அண்ணன் கேம்பிளிங் ஆகி நிறையா பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொய்யா கேஸ் ஃபைல் பண்ணி அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அண்ணனுக்கு சூதாடுற பழக்கமே கிடையாது. அவன் சுத்தமாக கேம்பிளிங் ஹவுஸ்க்கே போக மாட்டான். எப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விசாரித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விசாரிக்கிறதுக்கு ஜெயிலில் போயிருப்பான். அப்படி போய் விசாரிக்கும் போது என்ன தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, அவங்க அண்ணன் அங்கேருந்து மிஸ் ஆகி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு நியாயம் கேட்கறதுக்காக ராஜாவை டேரெக்டாக பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை ட்ரை பண்ணி தான் கேபிட்டலுக்கு வந்திருப்பான். ஆனால் என்னதான் அட்டம் பண்ணாலுமே அங்கே கரப்ஷன் வாங்கிக்க நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே இவனை ராஜா கிட்ட வரைக்கும் போக விடாமல் அப்படியே துரத்தி விட்டுட்டே இருப்பாங்க. அது கூடவே சேர்த்து இவன் தன்னோட அண்ணன் இந்த தப்பு மல்லின் எவிடன்ஸ்னால் கேதர் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. என்ன அப்படியா அப்படின்னு கேட்கும்போது அப்படி தான் சொல்லுவான். இப்போ கூட ரீசெண்டாக என்னை நிறைய பேர் மாஸ்க் போட்டு அட்டாக் பண்ணாங்க, என்னை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷயம் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அதுக்குள்ளேயே அசாசின்ஸ் அடிக்க ஆரம்பிப்பாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பையனை ப்ரொடக்ட் பண்ணு, அடுத்து எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொடக்ட் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அசாசின்ஸ் வந்தவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, இங்கே இருக்க யாருமே வெளியில் போகக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. தனித்தனியாக அட்டாக் பண்ணால் கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மொத்த இடத்தையும் கொளுத்தி விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் மண்ணெண்ணெய் இருக்கும்ல, அந்த மண்ணெண்ணெய் வாங்கிட்டு தண்ணியோட கலந்து ஊற்றி விட்டு நெருப்பு வச்சு விட்ருவாங்க. ஒரு செகண்டில் அந்த இடம் ஃபுல்லாகவே தீயை பரவ ஆரம்பிச்சிருமா. இப்போ உள்ள சின்ன பசங்க எல்லாருமே இருப்பாங்களே, எல்லோரும் போல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாம் வெளியில் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக தீயெல்லாம் பரவிட்டு இருக்கும். எல்லா பக்கம் யாரை எப்படா உயிரோடு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குமோ. அந்த டைம் நம்ம லீ இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட காட்ஸ் கூட அங்கே வந்துடுவார். இந்த மாதிரி தீக்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயினாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. இந்த மாதிரி இன்னுமே அசாசின்ஸ் ஹீரோயின் துரத்துறாங்க, அது இந்தளவுக்கு ஹீரோயினை கொல்லுறதுக்கு துணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுவான். கடுப்பானது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு அந்த அசாசின்ஸ்னால் பிடிச்சி கொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் அப்படின்றப்ப ஹீரோவுக்கு தெரிய வராமல் இருக்குமா, ஹீரோவுக்கு தெரிய வருது. உடனே படன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே ஓடி வருவார். அவர் ஓடி ஹீரோயின் காப்பாற்றுறதுக்குள்ளேயே அதுதான் ஆல்ரெடி இவன் காப்பாற்றி வச்சுருப்பானே. 2 பேரும் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயத்த பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஜெலஸாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் அவனை லவ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுக்கு லீ இளவரசர் ஹீரோயினை காப்பாற்றினது சந்தோஷம்தான், இருந்தாலுமே தான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பொறாமல் வேற. அதனால் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவருக்கே புரியலை, இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை டேரெக்டாக பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருக்குன்னு தெரியாமல் சீக்கிரட்டாக ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி உனக்கு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் கோமா தானே இருக்காங்க, அதெல்லாம் கோச்சிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எரிஞ்சு பெஞ்சு விழுவாங்க ஹீரோயின் என்ன பேசணும்னு சொல்லிட்டு. நீ உங்ககிட்ட பவர் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் யாரை வேணால் எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலான்ட்டு இல்லை அப்படின்ற மாதிரி பேசும்போது ஹீரோ சொல்லுவார், என்கிட்ட பவர் இருக்குது, அரச குடும்பத்தை சேர்ந்தவன் எல்லாமே இருக்குது, நான் உன்னை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்க, நான் தான் உனக்கு பர்ஃபெக்ட் பார்ட்னராக இருப்பேன், உனக்கு கோல்ஸ் நிறையா இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நீ என்னன்னாலும் ஃப்யூச்சர் அச்சீவ் பண்ணாலும் என்னை யூஸ் பண்ணிக்கோ, நானே யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஏன் நீ என்னை யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, என்ன தான் உன்கிட்ட பவர் இருந்தாலும் சரி ராஜ் மரியாதையே இருந்தாலும் சரி நல்ல சக்தி இருந்தாலும் சரி, நீ என்னை ஏமாத்திடல, ஒரு தடவை ஏமாத்தின நீ மறுபடியும் நீ ஏமாற்ற மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஆனால் நீ இங்கேருந்து போயிடலாம், உனக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடச்சிச்சு நீ தான் இருந்தாலும் சொல்கிறதுக்கு, நம்ம எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருந்தோம், நீ அப்போ கூட சொல்லவே இல்லை என்கிட்டனே மறைக்கிற அப்படின்றப்ப பின்னாடி மறைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருவாங்க.
இப்படி ஹீரோ சத்தம் போட்டு இவங்க அனுப்பி ஒரு இந்த டைம் அப்படியே வந்து லீ இளவரசரை தான் காட்டுவாங்க. நெருப்பில் பூந்து ஹீரோயினை காப்பாற்றும் போது அவர் காயம் பட்டிருக்கும் போல இருக்குது. அதுக்கு வந்து நம்ம சின்ன இளவரசர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா மருந்து போட்டு பத்திரமா பார்த்துக்குவாங்க. அப்போ வந்து லீ இளவரசர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஹீரோயின் வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன், அப்போ தான் நோட் பண்ணி இந்த மாதிரி நெருப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா என்ன ஹீரோயினை வந்து காப்பாற்றிருக்க முடியாது, இதுக்கு மேலே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் அந்த சின்ன இளவரசருக்கு புரியும், நம்ம எப்படி நம்மளோட ஒய்ஃபை லவ் பண்ணோமோ அதை விட 10 மடங்கு என்ன 1000 மடங்கு இவ வந்து இப்போ ஹீரோயின் லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேற்பட்டு நீ ஹீரோயினை பார்க்கக்கூடாது, அவளை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து இடையில வந்து இடையூறாக இருக்க மாட்டேன், நீ வந்து ஓப்பனாக லவ் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரி லீ இளவரசருக்கு ஹீரோயினை காப்பாற்றினதை வச்சுக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்து ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் சார்பாக வந்து கிஃப்ட்டு கொடுத்து விட்ருக்கேன் தேங்க்ஸ் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வந்து அவரோட வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இது எதுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஹீரோயின் வந்து என்னோட மனைவியாக போகிறா, இதுக்கு மேற்பட்டு அவ மேலே உனக்கு வந்து தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வளர்த்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வார்ன் பண்ணுறதுக்காக தான் கொடுத்து விட்டுருந்துருப்பான். அதையும் இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவார். அப்போ தான் சின்ன இளவரசர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ இருக்கிறத வச்சு தெரியுதா, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர் க்ளோஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாரு இது கூடவே சேர்த்து அவன் வந்து ஒரு லெட்டர் அனுப்பி விட்ருக்கான், கான்செப்ட் ராங் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து இவங்க கூட சேர்ந்து நிறையா மினிஸ்டரை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்கல்ல கோர்ட்டில், அந்த விஷயங்கள் எல்லாமே எழுதியிருக்கும். உடனே நம்ம சின்ன இளவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த லெட்டரை வாங்கி நெருப்பில் போட்டு எரிச்சிடுவார். இதுக்கு மேற்பட்டு இந்த விஷயம்லாம் பண்ண வேணாம், இந்தளவுக்கு ஹீரோ பொசசிவாக இருக்கான் அப்படின்றப்ப ஹீரோயின் சைடு வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் சரியில்லை போல இருக்குது, அதனால் இங்கே உனக்கான வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோயின் கடையில் வந்து கொஞ்சம் கிளாஷ் வந்து போயிட்டுருக்குல்ல, இந்த டைம் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெட்டிங் டேட் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு விட்டு கேட்பார். அப்போது 1 மாதத்துக்குள்ளே வெட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோயினுக்கு அது இப்போ தான் ஹீரோ பிடிக்கல, அதனால் வந்து இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் வந்து எனக்கு வந்து வெளியில் வர முடியல, கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ புரிஞ்சுக்குவான், ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கும் கொஞ்ச நாள் ஆனால் தான் நல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லவும் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ராஜாவும் சரி உங்கள் 2 பேருக்குமே பிரச்சனை அப்படின்றப்ப கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்படி ராஜா வந்து மேரேஜ் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாரா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ரீசெண்டாக அவங்களுக்கு அட்டாக் நடந்ததுக்கான காரணம் என்னது, அது சீப்பே அப்படின்ற பையனை காப்பாற்றினது தானே, அதனால் அவனை கூப்பிட்டு போயிட்டு நம்ம பூசலின் கிட்டே சொல்லுவாங்க, நீ வந்து இனிமேல் பத்திரமா வந்து இவனை பார்த்துக்கோ, முக்கியமான விஷயங்கள் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லவும், நம்ம பூசலின் வந்து இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்கும்போது அவளுக்கு அப்படியே கடுப்பாயிரும், என்னென்ன விஷயத்தில் கோர்ட் அஃபிஷியல்ஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இந்த மாதிரி தான் நடக்கிறாங்களா, இது சின்ன பிரச்சனை மாதிரி தரல பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குது, கேபிட்டலில் இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. 2வது இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ஃபேமிலியோட பவர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஆனால் பூசலின் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சீக்ரெட்டாக இங்கேருந்து போயிட்டு ஜானன் அப்படின்ற இடத்துல தான் இவ வந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க. ஆனால் டேரெக்டாக போகாமல் மாறு வேஷம் போட்டு போவாங்க, அப்போ தானே நார்மலான பீப்புள்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்காக அப்படியே அந்த ஜானனில் ஒரு தெருவில் வந்து கடை வச்சுருக்க மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து கரப்ஷன் வாங்குற அதிகாரிகள்னு அங்கே வருவாங்க. வந்தவங்க நம்ம பூசலியோட வண்டியை அடிச்சுட்டு காசு கேட்டு மிரட்டுவாங்க, இல்லை என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூசலின் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பூசலினை ஃபாலோ பண்ணி சூஜின் வந்திருப்பான் போல இருக்குது. அவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் பேசுவான், நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு பப்ளிக் கிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓவராக பேசும்போது, இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் இன்ட்ராகேட் பண்ணும்போது பூசிலும் சரி நம்ம சூஜியும் சரி அவங்களோட ஒரிஜினல் பேர் சொல்லாமல் ஃபேக் நேம் சொல்லி தான் இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்வேஷன் போட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்காங்க. அதுக்காக அவங்கள்ட்ட என்ன தான் பேசினாலும் அவங்க வந்து கொஞ்சம் லஞ்ச பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டப்பனாக இருக்கிறதுனால 3 நாள் அவங்களுக்கு ஜெயில் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஜெயிலில் போட்டுருவாங்க. நம்ம பூசலிக்குன்னா கடுப்பாயிரும், என்னடா எங்கே போனாலும் விட மாட்டான், நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சத்தம் போட்டு விடுவாங்க. இதுக்கு முன்னாடினா பூசலின் தானே சூஜினை ஃபாலோ பண்ணாங்க, சூஜினுக்கு பூசலின் பொண்ணுன்னு தெரிஞ்சதுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் கேட்பாங்க, நீ இருக்கடா நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கன்னு கேட்கும்போது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா, ரொம்ப ஓவராக
தான்டா பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசி டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னதான் இவங்க வந்து ஒரு வெளியூரில் வந்திருந்தாலும் தெரிஞ்ச ஒரு 2 முகம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அப்படி தான் இருப்பாங்க. அடுத்து வந்து சரி 3 நாள் எப்படியும் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே திடீர்னு ஆள்கள் வந்து உங்களை ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பின்னாடி மண்டையில் அடித்து அப்படியே மயக்கமாக்கிடுவாங்க. கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுரங்கத்தில் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க சுரங்கத்துக்கு வேலை செய்கிறதுக்காக கடத்திட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. இது ஒரு இல்லீகல் சுரங்கமாக தான் இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கைதிகளை தான் கூப்பிட்டு வந்து வச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க வந்து சுரங்கத்தில் வந்து தோண்டணும், அடுத்து வந்து அந்த ஆயுதங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட்டாயப்படுத்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பூசுலின் வந்து ஆயுதம் செய்ய போனா அப்படின்னா மேலே ட்ரெஸ் இல்லாமல் தானே அவங்க வந்து செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் அவள் மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஜின் தான் அந்த வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். நம்ம பூசுலின் வந்து சுரங்கத்தில் இருக்க வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேர் வேலை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த டயத்தில் கேப்டனில் தான் காட்டுவாங்க. ரொம்ப நாள் ஆகியும் நம்ம பூஸ்லினை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவளோட அசிஸ்டண்ட் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி காணான்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு புரியுது சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிருச்சு, ஏன்னா விசாரிக்க போனவளே காணா அப்படின்றப்ப நம்ம உடனே கிளம்பி ஜனனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் அந்த கேம்பில் தான் காட்டுவாங்க நம்ம சூஜினாக இருக்கட்டும் பூசிலியனாக இருக்கட்டும் அங்கே இருக்கவங்கன்னா சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்களா, மற்ற எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இவங்களே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அதே நம்ம சூஜின் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் பூசிலினுக்காக ஹெல்ப் பண்ணிவிட்டு ப்ரொடக்டிவாகவே இருந்துகிட்டு இருப்பான். அப்போ அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணணும், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவானா சூஜின்னு, நீ எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது, எப்போயாவது உனக்குன்னு யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீல்ல, நான் வந்து உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லவ் டைலாக்னா பேசிகிட்டு இருப்பான். அவள் ஓரளவுக்கு டச் தான் ஆயிடுவா. இருந்தாலும் இப்போ வந்தது இதுக்கு கேஸுக்கு தானே, ஃபஸ்ட்டு போய் கேஸு தேவையான வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து துரத்தி விட்டுருவாங்க. இந்த டைம் தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேப்டன்லேருந்து ஜனனுக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி கிளம்புறான் அப்படின்னு சொல்லும்போது சரி நானே வந்து கூட போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவான். இன்னொரு பக்கம் இந்த டைம் நம்ம ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்களே அந்த விஷயத்த ஜார்ஜன் அப்படின்றவங்கள்ட்ட விசாரிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அவர் சீரியஸாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இங்கே ஜனனில் பார்த்தோம் அப்படின்னா பூஸ்லினும் சூஜினும் சேர்ந்து எப்படி இந்த ஒரு சுரங்கத்துலேருந்து தப்பிக்கிறது அப்படின்றதுக்கான வழியெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி போட்டு வச்சுருந்துருப்பாங்க. இன்றைக்கி நைட்டே தப்பிச்சு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஏமாற்றி அட்டாக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அந்த கீ எல்லாத்தையும் திருடிட்டு நம்ம மட்டும் தனியாக போகக்கூடாது, இருக்க அந்த கைதிகளெல்லாம் தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி அவங்க எல்லாம் தப்பிக்க வச்சு கீழே மலையிலேருந்து கீழே வரும்போது தான் தெரியும் இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய குரூப்பே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பூஸ்லின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தரல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சூஜின் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னை வந்து பயணமே யூஸ் பண்ணி நீ தப்பிச்சுக்கோ, நான் எல்லாரையும் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஜினே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்களை டைவர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா பூஸ்லின் பின்னாடி இதனால சூஜின் பின்னாடி கார்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்களா, இப்போ பூஸ்லின் மட்டும் தனியாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி தனியாக பூஸ்லின் போயிட்டு இருக்கவங்கள இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெட்டாக தாஞ்சுவான் அப்படின்ற ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே இவங்களை வந்து ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பான். இந்த மாதிரி வந்து கேப்டன்லேருந்து தான் வந்திருக்காங்க மாறுவேஷம் போட்டுன்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எல்லாமே யார் தலைமையில் நடக்கும் அப்படின்னா யூஸா அப்படின்ற தலைமையில் நடக்கும். அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் இல்லீகலாக மைண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களே சுரங்கம், அந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பூசலின் வந்து கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லவும் அவங்க யாரான்னு கேட்கும்போது மாறுவேஷில் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் இதுக்கு மேற்பட்ட யாரையும் உயிரோடு விட்டுறாத, ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கக்கூடாது, எல்லாரையும் கொன்று ஃபஸ்ட்டு அந்த பூசலினை கொள்ளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாலெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பூசலினை கொள்றதுக்காக ஜெயிலுக்கு போவானா. ஆனால் பூசலின் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உன்னோட பாஸ்க்கு நான் யாருன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண பிறகு அவனை வந்து என்னை கொல்ல சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்றப்ப
சாதாரணமாக இந்த விஷயத்த விட மாட்டார். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்குவேன், அடுத்து வந்து உன்னைய தான் மாட்டி விடுவார். நீ தான் என்னை கொன்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ, நீ வந்து கொல்லணுமா வேணாமா நீ யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஃபஸ்ட்டு இவ சொல்கிறதுனா நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொல்றது அளவுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து யோசிப்பான், உண்மையிலே இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு அதை வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பானா. கரெக்டாக அந்த டைம் அவள் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜானன் அப்படின்ற இடத்துக்கு வந்துருவாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. இப்போ பூசிலோட உயிர் தப்பிக்குமா, இல்லை ஹீரோயின் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்றத அரெஸ்ட் பண்ணுவாங்களான்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.